சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. ஃபேமிலிக்காக ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீவிரமாக எனக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் இது எப்போ இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா வாரிஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ரமணா சொன்னார், நிறைய பேர் வந்து அழகன் மம்முட்டி சாரோட படம் சொன்னாங்க, நிறையா பேர் வந்து ஜெமினி கணேசன் சாரோட ஒரு ஓல்ட் ஃபிலிம் இருக்கும், சாந்தி நிலையம் நினைக்கிறேன். பர்சனோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இஸ் ஒன் woman man இல்லையா, லவ்க்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நல்ல டேர்ம் இருக்கு, ஒன் விமன் மேன். ஆமா, சோ அப்படிதான் அந்த கேரக்டர் எழுதப்பட்டது. அமிதாப் பச்சன் சார் கூட ஒரு படம் பண்ணேன், கந்தஹார், மலையாளம் படம். அதில் நான் அவரோட மகன். அப்போது அவர் கூட நிறைய டைம் ஊட்டியில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நிறையா அந்த கெமிஸ்ட்ரி வரதுக்கு நிறையா நாங்கள் அவர் கேரவன்லேயே போக மாட்டார், வெளியிலே உட்காந்து நம்ம பேசுவோம். நான் வந்து ஒரு படம் இல்லை ஒரு கதை, ஒரு வெப் சீரிஸ் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸை பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸாக என்னோட தேடல்னா ஒரு நல்ல கதையை பார்க்கணும். பாம்பேலேருந்து ஒருத்தர் வரான், தமிழில் ஒரு வார்த்தை தெரியல, டெலிவிஷன் மட்டும் பண்ணியிருக்கான். வந்த உடனே த்ரிஷா கூட அபியும் நானும்ல லான்ச் பண்ணா. இது மேஜிக் இல்லையா? அப்புறம் கமல் சார் கூப்பிட்டு அபியும் நானும்ல பாதி பேருக்கு நான் நடிச்சிருக்க கூட தெரியல. டெலி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் டெலி விகடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான டைம் நினைக்கிறேன். த மேன் ஆஃப் ஃபிட் அப்படிங்கிறப்போ எல்லாரும் எப்போ ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் பர்சன்னா அதுவும் கூட, அண்ட் ஃபிட் ஃபார் த மீடியம் அப்படின்னாலும் அதுக்கும் கரெக்டான பர்சன். ஃபிட் ஃபார் டெலிவிஷன், ஃபிட் ஃபார் சினிமா, எல்லாத்துலேயும் என்ன மாதிரியான ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பர்ஃபெக்டான ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்கிறாங்க. ஸோ கணேஷ் வெங்கட்ராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நண்பா, தேங்க்யூ ஸோ மச். இப்போது ஜீல எக்ஸ்க்ளூசிவான ஒரு சீரியல் நினைத்தேன் வந்தாய். அதுவும் கிட்டத்தட்ட 4 குழந்தைங்களுக்கு அப்பாவா, குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிற எல்லா விஷயங்களும் நாங்கள் ஒரு க்யூரியஸாக இருக்கும். வரப்போகுது பொங்கலுக்கு அப்புறம் நினைக்கிறேன். ஸோ அந்த லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்டில் கமிட் பண்ண ப்ராசஸ், ஜீயோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, நினைத்தேன் வந்தாயில் லீடா, அந்த ஹேப்பனிங்கை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ. இப்போது ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு சமீபத்தில், ரொம்ப நல்லா வைரலாக போயிட்டுருக்கு, செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. எல்லோரும் மீட் பண்ணும்போது எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி வந்து சினிமாவில் பார்த்துருக்கோம், வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம், டெலிவிஷன் பண்ணுறீங்க, எப்படி அதை டிசிஷன் எடுத்தீங்க அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ உங்கள் இன்டர்வியூவில் நான் இதை பதிவு பண்ணுறேன். ஸோ என்னோட டிசிஷன் வந்து இட் வாஸ் நாட் ஸோ மச் தட் ஓகே டிவி மீடியம்க்கு வரலாம் அப்படி வந்து என்னோட டிசிஷன் இல்லை, ஒரு நல்ல கதையை சொல்லணும். It was more about telling a story that reaches family audiences. So என்னோட கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கோவிட் டைம் 2020, 2021 நம்ம எல்லோரும் ஃபேமிலிஸ் கூட வீட்டில் இருந்தோம். அப்போது என் டாட்டருக்கு ஒரு 2.5 வயசு. இப்போ டாட்டர் கூட உட்காந்து டிவியில் கான்டென்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அனிமேஷன் கார்ட்டூன் தவிர சமீபத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான கண்டென்ட் ப்ரோ, விச் யூ கேன் சி வித் யுவர் சில்ட்ரன், வித் ஒரு அம்மா கூட ஒரு கிராண்ட் மதர் கூட சேர்ந்து பார்க்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ட்ரூ. இன்ஃபேக்ட் நாங்கள் சர்வ் பண்ணி அதிகமாக பார்த்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் கிளாசிக்ஸ், ஒரு 20-25 இயர்ஸ். ஒரு ரஜினி சாரோட ராஜா சின்ன ரோஜா பார்த்தோம், அப்புறம் அழகன் பார்த்தோம் கே பாலச்சந்தர் சாரோட, கையளவ மனசு அப்போ தான் கவிதாவில் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தோம். சவுண்ட் ஆஃப் மியூசிக் பார்த்தோம், அப்புறம் ஹிந்தியில் ஹம் ஹே ராஹி பியார் கே, அந்த மாதிரி. அப்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிது, ஏன் இப்போ சமீப காலத்தில் இந்த மாதிரி எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி படங்கள் வரலை. சில படங்கள் இருக்குது, இப்போ சிவகார்த்திகன் ப்ரோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி 2-3 படங்கள் ஆக்சுவலி யூ கேன் கவுண்ட் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஏன் அந்த ஒரு பெரிய ஆடியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க? இதுக்கு ஒரு ரீசன் கூட நான் அனலைஸ் பண்ணும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ சினிமாவில் இருக்கிறதுனால இந்த புரிதல் நினைக்கிறேன். ஒரு ஓடிடி, ஒரு டிவி, ஒரு சினிமா அப்படின்னு ஒரு டிமார்கேஷன்ஸ் வந்ததுலேருந்து சினிமானா ஒரு பிக் டிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அதனால் படம்னா அதில் அந்த பிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லா விஷயங்கள் இருக்கணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து எந்த ப்ரெஷரில் வராங்கன்னா, நிறைய ஆக்ஷன் இருக்கணும், வயலன்ஸ் இருக்கணும், அப்போ தான் பிக் ஸ்க்ரீனில் அதை கிராண்டியர் இருக்கணும். ஸோ அங்கே என்ன அது ஆக்ஷன் வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி குழந்தைங்க கூட பார்க்க முடியாது. அண்டர் 16 முடிஞ்சிருச்சு, அங்கே அண்டர் 16 மேலே தான் வரணும்னாவே அங்கேயே நம்ம கட்டணும். ஓடிடியில் இருக்கிற கண்டென்ட் அவங்களுக்கு என்ன ப்ரெஷர்னா, தே ஹேவ் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சினிமா. சினிமாவில் வரக்கூடிய கண்டென்ட் வந்து ஓடிடியில் காமிக்க முடியாது, காமிக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து ஓடிடியில் வந்து சென்சர்ஷிப் வந்து கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுனால யூஸிங் கஸ் வேர்ட்ஸ், சில எக்ஸ்பிளிசிட் சீன்ஸ் வந்து ஈஸியாக அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க இப்போதுக்கு. அது கூட கிட்ஸ் கூட பார்க்க முடியாது. ஸோ ஐ ஃபவுண்ட் தட்
there is a big lacuna ஒரு need இருக்குது for having ஒரு ஃபேமிலிக்காக ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீவிரமா எனக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் இது எப்போ இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா வாரிஸ் பண்ணும்போது. ஸோ வாரிஸ் விஜய் அண்ணா கூட வாரிஸ் படத்தில் நடிக்கும்போது இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள் ஸ்டோரி, ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி பல முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. பட் அதில் இருக்கிற இமோஷன்ஸ், அதில் இருக்கிற அந்த ஜெனுவனான விஷயங்கள், ரிலேட்டபிலிட்டி. ஸோ நான் வந்து 3 times தியேட்டரில் பார்க்கும்போது பெரிய பெரிய ஃபேமிலிஸ், அவங்க குழந்தைங்களோட ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி அந்த படம் பார்த்தாங்க, கொண்டாடினாங்க. இட்ஸ் பிகாஸ் தே ரியலி மிஸ் தட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட். ஸோ அப்போ தான் என்னோட அந்த ரெசல்யூஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எஸ், there is a big lacuna or a big need இருக்கு. and ultimately your actor's job is to satisfy a need of the audience இல்லையா? ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து இப்போ தேவை நினைக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும். அதில் வந்து எல்லா ஃபேமிலியும் சேர்த்து பார்க்கணும், அதை ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இருக்கணும், அதில் ஒவ்வொரு இமோஷன் வந்து ரிலேட்டபிளாக இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு டிசைர் இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் நான் யூனிவர்ஸ்க்கு விட்டுட்டேன். சரி, இந்த மாதிரி கதை நான் எதிர்பார்க்குறேன். ஐ மேனிஃபெஸ்ட், ஐ பிலீவ் இன் த ஐ மெடிடேட் அண்ட் ஆல். ஸோ ஐ கிவ் இட். நம்ம வந்து கேட்கலாம், அது எப்படி அமையும், யூ ஹேவ் டு லீவ் இட் டு த யூனிவர்ஸ். ஏன்னா a lot of market forces, lot of factors are involved இல்லையா? ஸோ அது ஒரு படம் ரூட்டாக வருதா, இல்லை வெப் சீரிஸ் ரூட்டாக வருதா, இல்லை டிவி ரூட்டாக வரலாம், நான் ஒரு லிமிடேஷன் போடல. பிகாஸ் ஐ ஹேட் ரியலைஸ் தட் த பவர் இஸ் நாட் இன் த மீடியம், த பவர் இஸ் இன் த ஸ்டோரி, த பவர் இஸ் இன் த ஸ்டோரி டெல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ராமாயண் கதை வந்து ஒரு பாட்டி 4 குழந்தைங்களுக்கு 4 செவருக்குள்ளே சொன்னால் கூட அதே இம்பேக்ட் தான். ஒரு ரேடியோ ஜாக்கி ரேடியோவில் இதை நரேட் பண்ணால் கூட அதே இம்பேக்ட் தான். ஏன் இப்போ புதுசா ஃபார்ம் இஸ் டிஃபரண்ட், சோல் இஸ் சேம். எஸ், இட்ஸ் த ஸ்டோரி டெல்லிங், இட்ஸ் த ஸ்டோரியில் அந்த பவர் இருக்கு. ஸோ த மீடியம், வெதர் இட்ஸ் அ ரேடியோ ஆர் டிவி, டசன்ட் மேட்டர். இஃப் த ஸ்டோரி ஹேஸ் த இம்பாக்ட், இட் வில் ஒர்க் ஆன் எவ்ரி மீடியம். இப்போ நம்ம வந்து இன்டர்நேஷனலாக வி ஆர் கன்சியூமிங் சோ மச் கண்டென்ட். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இஸ் டிவி. It is a TV show, did very well. Then it dubbed in maximum languages on Netflix and we are consuming it. Yeah, it's not a movie. So the power, ஏன்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிருக்காங்க that the power is in the medium. Power is not in the medium. Power is in the storytelling. So இந்த புரிதல் வந்ததுலேருந்து I left it to the universe. I want to do and I want to be part of a good story. Let it come in whatever form. A lot of time passed. Of course எனக்கு வந்து என் படங்கள் வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். டிவி ஷோஸ்க்கு ஆஸ் யூஷுவல் எனக்கு நிறைய ஆஃபர்ஸும் வந்துட்டு இருந்தது. பட் ஃபார் சம் ரீசன் தே வர் த சேம் ரன் ஆஃப் த மில். அதான் மாமியார் மருமகள் சண்டை. இதில் நான் என்ன பண்ணுறேன் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஒன் டே ஐ காட் அ கால் ஃப்ரம் ஜி தமிழோட சேனல் ஹெட் ரமணன் சார், கணேஷ் வாங்க, there's something very, it might interest you அப்படின்னு சொல்லி when he narrated this story, எனக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ், மேபி திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஆனால் எடுத்தும் கவுத்தும் நான் எப்பவுமே முடிவுக்கு வரமாட்டேன். It took about 3 months of development. So I told him what I desired. I told Ramanan sir what I desired. Sir, na vanda, this is the reason I want to come. I want to tell this story. How are you for that? And they were genuinely all very interested. They also saw the same need. அவங்களும் வந்து அவங்களோட ரீசர்ச் டீம் மூலமாக இந்த மாதிரி ஒரு லேக்கூனே இருக்குது, ஒரு கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும். ஸோ ஜென்வனாக ஆடியன்ஸஸ் சர்வ் பண்ணணும். அப்படி he introduced me to the team. ஸோ அட்லி ப்ரோவோட ஒர்க் பண்ணுற நிறைய பேர் அவங்களோட கோர் டீமில் இருந்தாங்க. அருள் சொல்லி, ஈனாக் சொல்லி, அவங்க தான் ரைட்டிங் டயலாக். ஆமா, ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க, ஆல் யங் கைஸ் வித் நியூ திங்கிங், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ எனக்கு என்னோட கேரக்டர் பற்றி சொன்னார். ஸோ டாக்டர் எழில், அவர் வந்து ஒரு டாப் சர்ஜன். பேரே ரொம்ப அழகா இருந்தது, நல்ல தமிழ் பெயர் எழில். வந்து அதுவும் எனக்கு அதை பார்க்குறப்ப ப்ரொமோலாம் பார்க்குறப்ப ஒரு ரமணா படம் பார்த்தேன். ஏன்னா இப்போ விஜயகாந்த் சார் மிஸ் பண்ணுறோம், ஆனால் அதே டைமில் ரமணாவில் 4 குழந்தைங்களுக்கு அவர் அப்பாவாக இருப்பார். அந்த ஃபீல் தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டு எனக்கு இந்த ஃபீட்பேக் கிடைச்சிது. நிறைய பேர் வந்து ரமணா சொன்னார், நிறைய பேர் வந்து அழகன் மம்முட்டி சாரோட படம் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து ஜெமினி கணேசன் சாரோட ஒரு ஓல்ட் ஃபிலிம் இருக்கும், சாந்தி நிலையம் நினைக்கிறேன். ஓ, சாந்தி. ஸோ எனக்கே அதை வந்து கமெண்ட் படிக்கும் போது தெரியுது, ஓ இந்த மாதிரி படங்கள் இருக்கு. அப்போ ஸோ எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். ஸோ தீஸ் கண்டென்ட் வந்து ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேமிலி ஆடியன்சஸ் வர் பீங் சாட்டிஸ்ஃபைட். ஸோ மச் கேப். ஏன் இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ்ல ஒரு ரெஃபரன்ஸே கொடுக்கலையே யாருமே. ட்ரூ, நீங்க சொன்ன மாதிரி குடும்ப உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சோல்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய மிஸ் பண்றோம். அதுல எஸ்பெஷலி கிட்ஸ். கரெக்ட். ஏன்னா ஒரு குழந்தைங்களோட வளர்ப்புல தான் இருக்கு வருங்கால சமுதாயம். அதை நிறைய மேடைகளில் நிறைய பெரிய தலைவர்கள்லாம் பேசி பார்த்துருக்கோம். when comes into doing a lead role as a dad
ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேடியாக பகலில் ஐ மீன் ஒர்க்கிங் டைமில் ஐ மீன் டே டைமில் நைட் தூங்குறப்போ அப்படியே ஒரு பாசமான டேடுலாம் கேள்விப்பட்டேன். அந்த கேரக்டரை வந்து எப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் செக்ரிகேட் பண்ணிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி நிறையா லேயர்ஸ் இருக்குது. அப்படி ஒரு 2 ஷேடாக எழில வந்து நம்ம பைஃபகேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ எழில் எனக்கு he has a different shades. யா ஸோ அதான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எழில் பற்றி சொல்லும்போது he is basically a top surgeon. He is also the owner of a multi-speciality group of hospitals, Apollo Mari. Okay. And the Mari, and life is very happy. He got 4 kids and he's married the woman he loves so much. But one day, in an accident, she passes away. So, on the moment, I remember very clearly, 2020, COVID time, நம்ம எல்லாரும் வந்து நிறைய இந்த மாதிரி stories we've heard. Directly or indirectly, நம்ம இதில் பாதிச்சிருக்கோம். Somebody we knew, a husband might have lost his wife, a wife might have lost a husband, or children வந்து ஆர்ஃபன் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டைமில் எனக்குள்ளேயும் ஒரு தாட் வந்தது, இது என் லைஃப்பில் நடந்தால் என்ன ஆகும், நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா தட் இஸ் வாட் இஸ் எம்பத்தி. இல்லை, we putting ourselves in other people's shoes to feel what they're going through. And அது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு உணர்ந்தது நான். இப்போ இந்த கேரக்டர் சொல்லும்போது இஃப் ஐ ஹேவ் டு பிளே அ கேரக்டர் ஹூ இஸ் கோயிங் த்ரூ தட், அது எப்படி இருக்கும், அது மீறி எப்படி அவனால் வர முடியும். ரெண்டாவது வந்து 4 குழந்தைங்க இருக்காங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம சொசைட்டிலேயே இருக்குது, இது ஒரு கண்டிஷனிங் தான். அம்மானா கேர் கிவர், அப்பானா பிரெட் வினர். ஆனால் இது அப்படியே அந்த ஜென்ரேஷனாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், இது இருக்குது, நம்மளோட கலாச்சாரம் நான் சொல்ல முடியாது, பட் பல வருடங்களாக இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் வாட் இஃப் நவ் த பர்சன் ஹூ தாட் ஹீ இஸ் ஒன்லி the breadwinner has becomes the primary caregiver. ஸோ நம்மளோட ஜெண்டர் பேஸ்ட் ரோல்ஸ் இருக்குல்ல பேரண்டிங்கில், அதை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது இதில். ஸோ அந்த ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்கக்கூடிய மித்தை பிரேக் பண்ணி இங்கே ஒரு விஷயம் புதுசாக ப்ரீச் பண்ணி. கண்டிப்பாக, ஏன்னா பேரண்டிங்கில் கூட 2 அம்மா அப்பாவோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்பா வெறும் சம்பாதிக்கிறாருன்னா அது மட்டும் பத்தாது, அவரோட இன்வால்மெண்ட், டே டு டே இன்வால்மெண்ட் முக்கியம். ஸோ இப்போ எழில் எப்படி பண்ணுவார், ஏன்னா வைஃப் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சோகம் தாண்டி வரணும். ஏன்னா எழிலோட கேஸில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் சிண்ட்ரோம் அவருக்கு இருக்கு. அதாவது வைஃபோட சின்ன பொருள் அவர் வைப்பார், வைஃபோட ஃபோட்டோ கிட்ட பேசுவார், வைஃபோட மொபைல் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் தனிமையில். அண்ட் ஹீஸ் அ வெரி இன்டென்ஸ் கேரக்டர், யார் கூட அவரோட பெயின் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது உள்ளே சஃபகேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வைஃபே நினச்சிட்டு ஹாலுசினேட் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது தாண்டி வரணும், ஏன்னா லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் இல்லையா. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவார், டாக்டரோட லாங்குவேஜில் லவ்க்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாதுன்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய அம்மா என்ன சொல்லுவார், கரெக்ட், லவ்க்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி மனுஷங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. உண்மை தானே? ஸோ யூ ஹேவ் டு மூவ் ஆன் இன் லைஃப் இல்லையா. ஸோ அங்கே தான் ஹோப்பு. அண்ட் அவனோட மெயின் பிரச்சனை என்னன்னா, அவனுக்குள்ள அவ்வளோ க்ரீஃப் இருக்குது, அவ்வளோ பெயின் இருக்குது. ஆனால் பசங்க பார்க்கும்போது தேவ் மூவிங் ஆன். ஓகே. ஸோ அவங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் அவனுக்கு அவனோட வைஃபோட நினைவு கொண்டு வருது. ஓகே. அவனுடைய டாட்டர் அபி பார்த்தா அவளோட ஸ்மைல் அச்சு அப்படியே வைஃப் மாதிரியே இருக்கு. அவனோட பையன் வந்து நிற்கிற விதம், அவன் பாடி லாங்குவேஜ் அப்படியே வைஃப் மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு வந்து கேள்வி கேட்கிற விதம், சேட்டை பண்ற விதம் அப்படியே வைஃப் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு குவாலிட்டி பசங்கள்ட்ட இருக்கு, வைஃபோட குவாலிட்டி. ஸோ எப்படி மறக்க முடியும்? சுத்தி இருக்கிற எல்லாரும் மறந்துடு கோவான்னு சொல்றாங்க, ஆனா ஹி கான். அந்த எமோஷன் எனக்கு that is connecting man, because COVID time I have seen people going through this, and அப்போ தனிமையிலேயும் இருந்தாங்க. ஏன்னா they are in their house, everything is quarantined, you can't even share space with a friend. Everybody needs a நீங்க சொல்ற லேயர் இப்போ எனக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பர்சனோட குவாலிட்டி, ஒரு இல்லன்ற ஒரு எக்ஸ்பயர் ஆன ஒரு பர்சனோட லைஃப்ல இருக்க குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம பசங்களோட பார்க்கறப்ப ஈஸிலி we can connect. இன் பர்சனல் லைஃப் உங்களுக்கு பார்த்தா இப்போ செகண்ட் பேபி வந்திருக்கு, நடிக்கிறப்போ பாத்தீங்கன்னா இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்ல எங்க ஆல்ரெடி 2 குழந்தைங்க நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், லைஃப்ல டேக் கேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த செட் 4 குழந்தைங்களோட ஒரு பீயிங் பேரண்டிங்ன்றதை தாண்டி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சனா அது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ப்ரோ, பிகாஸ் children are the most pure people இல்லையா. எந்த கள்ளம் கபடம் இருக்காது, பொய் தெரியாது, வஞ்சகம் தெரியாது, வன்மம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஸ்பான்டேனியஸ் ஆக்டிங் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பான்டேனியஸ், எதுவுமே மண்டையில வேற தாட் இருக்காது. நடிகர்கள் வந்து நம்ம நடிக்கும் போதே 10 தாட்ஸ் இருக்கும். மொபைல் அவரை கால் பண்ணணும், அது ஒரு ஆட் ஆஃபர் வந்திருக்காது, போயிட்டு இருக்கும், மல்டி டாஸ்கிங் பண்ணு. குழந்தைகளுக்கு அப்படியே அங்கேதான் இருப்பாங்க. இல்லைன்னா தெரிஞ்சிடும் கேமரால, வேற எங்கேயும் இருக்கும், மனசு தெரிஞ்சோம். நம்ம நடிப்போம் அந்த டைம்ல, இங்க இருப்போம், அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோ பியூரா இருப்பாங்க. ஸோ அந்த செட்ஸ் எப்படி அவங்கள கூப்பிடுறது, எனக்கு 2 பர்சனாலிட்டி ஆன் த செட். பிரம்மா சாருக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், கேமரா ஆனுக்கு முன்னாடி நான் கணேஷாவே இருப்பேன். நான் ஜெனரலி குழந்தைங்களோட குழந்தையாவே ஆயிடுவேன். என் குழந்தைங்க கூட அப்படிதான் இருக்கேன். ஏன்னா அதுதான் பேரண்டிங்ல அதுதான் பெஸ்ட் திங்.
True. You don't teach them anything. You just be with them as their friend. In fact, you can learn a lot of things from them. Being a kid is also a natural thing. நீங்களும் கிட்டா மாறி Correct. You have to take life sometimes like that. But camera on பண்ணா there's a different characterization. ஏன்னா எழிலோட பிலீஃப் சிஸ்டம் என்னன்னா அவன் வந்து அவ்வளோ பெயினோட இருக்கான். அவனோட இமோஷனல் சைட் வேணுன்ட்டு குழந்தைங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் they moved on. They are doing their studies. They have their thing. If he shows emotion, he might break down and அவனோட எமோஷன் அவங்களுக்கு தாக்கும். அதனால he is actually pulled a curtain. He is trying to be disciplined. And வந்து அம்மா இல்லாத பசங்களுக்கு அப்பா மட்டும் இருக்கிறதுனால அவன் கெட்டு போயிட்டாங்க அப்படி ஒரு பேர் வரக்கூடாது. அதனால வெறும் டிசிப்ளின் இப்படி இருங்க அப்படி. ஆக்சுவலி he is hiding his wounds. ஆனா இதுல கொடுமை என்னன்னா they have also missed their mother, he is also missed. அது ஷேர் பண்ணாங்கன்னா maybe they'll heal together. அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ என்னதான் ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரி இருந்தா when it comes to basic human emotions, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ், நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட சைக்காலஜி வந்து எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாறுது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னா, ஸோ ஒரு கட்டத்துல அவன் நிறைய ட்ரை பண்ணி கூட வந்து he needs helpன்னு அவனுக்கு புரியுது. ஒரு கேர்டேக்கரா அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வரான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் ஜாஸ்மின் ரத் அவங்க தான் ஹீரோயின் லான்ச் ஆகுறாங்க தமிழ்ல. ஒடிஷால நிறைய படங்கள் as a ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, தெலுங்குல கூட நடிச்சிருக்காங்க, இப்போ தமிழ்ல அவங்களோட டெபியூ. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சென்னைக்கு வராங்க. அண்ட் ஏதோ ஒரு சூழ்நிலையில she comes in our house. அண்ட் குழந்தைங்களோட கேர்டேக்கரா அப்பாயிண்ட் பண்ண செய்ய. அந்த ஈக்குவேஷன் எப்படி நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள, கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு. அதை எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறும், அதை காதல் மாறுமா? ஏன்னா இந்த பர்சனோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் he's a one woman man இல்லையா, லவ்க்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நல்ல டேர்ம் இருக்கு, one woman man. ஆமா, சோ அப்படிதான் அந்த கேரக்டர் எழுதப்பட்டது. லவ்க்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது அப்படி நினைக்கிறேன். சோ ஆல்வேஸ் அந்த மாதிரி எப்படி அவனோட மனசு மாறும், குழந்தைங்களுக்காக எவ்வளவு தூரமா போவாங்க. சோ his character is the protagonist of the show, loaded with so many conflicts. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பண்ணும். இல்லை நீங்கள் பண்ணும்போதே அந்த ப்ரொமோலே வந்து நீங்கள் ஸ்டெத்தஸ்கோப் வைக்கும் போதே தெரிஞ்சது சம்திங் விச் இஸ் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான கண்டென்ட்டாக இருக்க போது. அண்ட் மோர்லி யூஸ்வலி குழந்தைங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அது டெஃபினட்டாக எப்போ லான்ச் பண்ணுறதா பிளான்? ஏன்னா ஆல்மோஸ்ட் ப்ரொமோ வந்துருச்சு. என்ன பிளான்? எபிசோட்ஸ் எவ்வளோ ஆல்ரெடி ஷூட் போயிட்டுருக்கு, எவ்வளோ நாள் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ பேக்கப்பில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம், சொல்லுங்கள். ஒரு 15 to 18 days ஷூட்டிங் பண்ணிட்டோம். பொங்கல் டைமில் வந்து டெலிகாஸ்ட் டேட் அண்ட் டெலிகாஸ்ட் டைம் லான்ச் பண்ணுவாங்கன்னு சேனல் முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல பொங்கல் ஸ்பெஷல் அதுமா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும். அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் மந்த் வந்து லைவா போலான்னு பிளான் இருக்கு. 2024 how different is for you? இந்த 2024 எப்படி இருக்க போகுது? யா நண்பா, ஸோ அதான் சொன்னேன்ல, எனக்குள்ள ஒரு தீவிர ஆசை. இவ்வளோ நாளா நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன், சினிமாவில் இருந்திருக்கேன். டிவிக்கு நான் புதுசு கிடையாது, ஆரம்பமே டிவி மூலமா பண்ணேன். அப்புறம் பிக் பாஸ் மூலமா தமிழ் ரசிகர்கள் மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்கேன், ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே என் மனசுல வந்து ஒரு தாட் வந்து ஹவு கேன் ஐ சர்வ் தெம் பெட்டர், வாட் இஸ் தேர் நீட், வாட் டு தே வாண்ட் டு நோ. அண்ட் ஐ திங்க் 2023 வாரிஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி, இந்த மாதிரி ஒரு நீட் இருக்கு, ஒரு கேப் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும். அண்ட் யூனிவர்ஸ் ஹஸ் கிவன் மீ தட். இப்போ வெறும் அதை திருப்தி படுத்தணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜெனுனா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அதை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ். அதான் டெஃபினெட்லி ஆடியன்ஸ் எல்லாரும் வாட்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் பர்சனலாக எனக்கு கணேஷ் வெங்கட்ராம் அவர்கள்ட்ட எபோட் எழிலாக இல்லாமல் நிறைய கேள்விகள் கணேஷ்கிட்ட கேட்குறதுக்கு இருக்குது. ஐ வில் கோ ஃபார் ஃபஸ்ட்டு கேள்வியே இதை தான் நான் கேட்க நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு எல்லா விதமான ரோலுக்கும் நான் பண்ணுவேன், அதுக்கு அடாப்ட் ஆவேன் அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 படம் இந்த ரோல் பண்ணிட்டு இனிமேல் நான் கேரக்டர் ரோல் பண்ண மாட்டேன், ஐ வில் கோ ஃபார் லீட் ரோல்ஸ் அப்படின்பாங்க. திருப்பி வேணாம், இல்லை இது வேணாம், இனிமேல் நான் டெலிவிஷன் பண்ண மாட்டேன், இல்லை நான் வந்து சினிமாவே பண்ணி, இல்லை வெப் சீரிஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நீங்கள் எல்லா கேட்டகரிலையும் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் பார்த்தா பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணுறீங்க, அண்ட் இப்போ டெலிவிஷன் லீடாக பண்ணுறீங்க. த செக்ரிகேஷன் ஆஃப் பிளானிங் ஆஃப் யுவர் கரியர் கோல் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அதோட கன்சிஸ்டன்சி ரூட் சொல்லுங்கள். ஐ திங்க் எல்லா யங்ஸ்டர்ஸ் மாதிரி நான் கூட ஆரம்பிக்கும் போது நம்ம சொசைட்டி கிட்ட இருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆன் த செட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆடியன்ஸாக இருக்கலாம், எனிபடி. அதாவது சினிமாவில் வரும்போது ஒருத்தர் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது, ஆக்டர்னா ஒரு எனிக்மா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சில டைம் அதை நம்புவோம். இது எல்லாமே உடைச்சது வந்து நான் அமிதாப் பச்சன் சார் கூட ஒரு படம் பண்ணேன், கந்தஹார், மலையாளம் படம். அதில் நான் அவரோட மகன்.
அப்போது அவர் கூட நிறைய டைம் ஊட்டியில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நிறையா அந்த கெமிஸ்ட்ரி வரதுக்கு நிறையா நாங்கள் அவர் கேரவன்லேயே போக மாட்டார், வெளியிலே உட்காந்து நம்ம பேசுவோம். அப்போது நம்ம பேசும்போது ரொம்ப ஃப்ராங்காக என்கிட்ட பேசினார். ஸோ அப்போது அவரோட லைஃப்பில் இருந்த ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து டாப்பில் இருந்தேன், இந்த மாதிரி இருந்தேன், அப்புறம் எனக்கு வந்து தொடர்ந்து வந்து படங்கள் ஓடலை, வீட்டில் இருந்தேன், அப்புறம் பிஸ்னஸும் சரியாக ஒர்க் ஆகலை, நிறைய டெட்ஸ் இருந்து. அப்போ தான் எனக்கு கேபிசி கோன் பன்னேகா கரோட் பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு ஆஃபர் வந்தது. சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்கள் சொன்னாங்க, பைத்தியமாக பிடிச்சிருக்கா உனக்கு, நீ வந்து அமிதாப் பச்சன் யோட சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஹவு கேன் யூ டூ டிவி அப்படி சொல்லி. எனக்கு அதில் எதுவுமே தப்பாக படல. ஏன்னா அந்த காசு வச்சுட்டு நான் அந்த கடன் வந்து இது பண்ண போகிறேன், மக்கள்கிட்ட சந்திக்க போகிறேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஷோ பண்ணி நான் அதில் துணிச்சலோட இறங்கிட்டேன். அஃப்கோர்ஸ் பயம் இருந்தது, பண்ணி அதை வேற லெவலுக்கு போச்சு. அதுக்கப்புறம் தானே எல்லா பக்கம் கோடீஸ்வரர் நிகழ்ச்சியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, அது வந்து அவருக்கு ஒரு ரிவைவ். சினிமாவில் அப்போது ஆஸ் அ கேரக்டர் ஆக்டர் எவ்வளோ பீக்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு, வந்துட்டார் திருப்பி. இப்போ விளம்பரம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா கணேஷ், அதே மீடியம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீ யூடியூப் பண்ணிக்கணும், நீ ஸ்டேஜ் பண்ணிக்கோ, நீ ரேடியோ பண்ணிக்கோனா, நீ டிவி பண்ணிக்கோ. As an artist, you should be excited to get out of bed and go and do something fruitful for the audience. That only matters. It is the depth of your experience that matters. And impact will come on its own. நீ இதெல்லாம் சுற்றி உன் மண்டே குழப்பாத. இட் வாஸ் ரியலி அந்த படம் இதுக்காக தான் பண்ணுறோம் அப்படி இருந்துச்சு எனக்கு. இதுக்கு தான் கடவுளை வந்து இந்த படத்தில் எனக்கு காசு பண்ணாங்க. தட் வாஸ் த பிகெஸ்ட் லேர்னிங் and I actually applied. That year I hosted Filmfare. I started hosting because I love being on stage. I did a musical dance drama. When TV came, TV la host பண்ணேன். ரியாலிட்டி ஷோ, நான் ரியாலிட்டி ஷோ கூட பிக் பாஸ்ல போகும்போது கூட நிறைய பேர் நோ டோன்ட் கோ டு டிவி or doing cinema, ஏன் போறீங்க, அதான் கண்டுக்கவே இல்லை ப்ரோ. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் ஆடியன்ஸ். ஓ பிக் பாஸே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணான்ற ஆப்ஷன் தான் உங்களுக்கு நிறைய பேர் அதான். அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் ப்ரோ நெக்ஸ்ட் சீசன் நான் போறேன் ப்ரோ, நம்பர் கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி இதுதான் நான் நினைக்கிறேன். when people are saying no, அதுவும் உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள், நீங்கள் பிலீவ் பண்ணுற பர்சனாலிட்டி சஜஷன்ஸ் நோ கொடுக்குறப்ப யூ டேக்கிங் கால் ரிஸ்க் எடுக்கிறப்ப எஸ் சொல்லி போறீங்கல்ல, அந்த கட்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்காது? யா, ஸோ ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ரியலைஸ் நம்ம லைஃப்பில் ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கும். ஒன் இஸ் market forces, one is spiritual forces. Okay. Spiritual forces is your voice inside. Okay. And if you are connected to the cosmos, the cosmos will guide you and your voice will talk to you what is the right thing to do. Okay. But if you listen to the market forces will only tell you what is in trend. Okay. What has worked so far. If scientists had listened to the market forces, they would never have gone to moon. True. ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்க, ராக்கெட்டா மூனா, பைத்தியமா பிடிச்சிருக்கா உனக்கு. Wright brothers would have never leapt from a mountain to fly, இல்லையா? சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து பைத்தியம் தானே. So what they listen to, some voice inside them பண்ணணும். இதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு ஒரு voice told me inside, you must do a compelling content for the family. I followed that. அதை ஃபாலோ பண்ணதுக்கு மார்க்கெட் ஃபோர்ஸஸ் எல்லாம் காதுல ஒரு ரஜினி சார் சொல்லுவார்ல, அதுக்கப்புறம் செவடா இருக்கிறது பெட்டர் சவுண்டா. அதான் ரொம்ப திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நாலேஜ். பிகாஸ் நம்மளோட நான் இப்போ 12 இயர்ஸாக யோகா பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. யோகா ஹேஸ் டாட் மீ டு லிசன் டு மை இன்னர் வாய்ஸ். உன்னை புலவராக இருக்கட்டும், இல்லை தீயாவலசேன குமாராக இருக்கட்டும், இல்லை வாரிசாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நோட்டபுளான ரோல்ன்றத விட இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் இருந்தது. அது பார்க்குறப்போ சரி ஓகே இவர் ஏன் லீடாக பண்ணலாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும் ஆடியன்ஸ்க்கு. நீங்கள் நிறைய கதைகள் கேட்டு இல்லை வேணான்னு அவாய்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நான் இனிமேல் லீடாக த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணுன்ற அந்த ஐடியேஷன் எனக்கு இல்லை, கோ வித் த ஃப்ளோவா, என்ன ஆப்ஷன் எடுக்கிறீங்க? அப்படி இல்லை நண்பா, நான் வந்து ஒரு படம் இல்லை ஒரு கதை, ஒரு வெப் சீரிஸ் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸா என்னோட தேடல்னா ஒரு நல்ல கதையை பார்க்கணும். ஓகே, கதை நல்லா இருக்கணும். ஒரு நல்ல கதையில நான் இருக்கணும். நான் ஹீரோவா பண்ணி ஒரு சுமாரான கதைனா எவனும் பார்க்க போறதில்ல, நானும் பார்க்க போறதில்ல. ஸோ என்னோட சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கதை. ஓகே, ஸோ சில கதையில நம்மளோட மெயின் ரோலா இருக்கும், சில கதையில நம்ம கேரக்டர் ரோலா இருக்கும். பட் கதை நல்ல கதை இருந்தால் அதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தது. அபியும் நானும்லயும் உங்களுக்கு வேணும்னா ஹீரோவா சொல்லலாம், இல்ல கேரக்டர் ரோலா சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அந்த கதை மிஸ் பண்ண வேண்டாம்னு நான் பண்ணேன். உன்னை போல ரோல் இந்த கதை மிஸ் பண்ண வேண்டாம் நான் பண்ணேன். அதே மாதிரி என்னோட தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மற்ற ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் அதே மாதிரி ரியாலிட்டி ஷோஸும் கூட இது நல்லா இருக்கு கான்செப்ட், இது என்டர்டெயின் பண்ணும் ஆடியன்ஸை. ஸோ ஐ ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் அ காஸ் கிரேட்டர் தென் மை செல்ஃப். இஃப் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மை செல்ஃப், தென் ஐ வில் திங்க் ஐ ஹேவ் டு பி த ஹீரோ. ஓகே, because I'm working for myself, then I want to be the center of things. Okay, my thought process is not like that. Luckily, because of being into spirituality and the higher perception of life புரிஞ்சிடுச்சு எனக்கு. So இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்து ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஆமா by experience you experience this and you realize this. Okay, எனக்கு 2017 நினைக்கிறேன், 16 or 17, I'm not sure about the year, சைபர் கிரைம் ஆபீஸ்லயே போயிட்டு உட்கார்ந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு பண்ற வெகு சில ஆக்டர்ஸ் அதுல யூ ஆர் ஒன் அமாங்.
சைபர் கிரைம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணீங்க இல்லையா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு டெடிகேஷன் இருக்கிற ஒரு ஆக்டர் அதுக்கான ரெகக்னிஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னைக்கு வேணா அந்த மேஜிக் நடக்கலாம். உங்களுக்கு அந்த மேஜிக் நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா, நடக்கலன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? டெஃபினெட்லி ஹேவ் பீன் பிளெஸ்ட் ப்ரோ. இப்போ பாம்பேலேருந்து ஒருத்தர் வரான், தமிழ்ல ஒரு வார்த்தை தெரியல, டெலிவிஷன் மட்டும் பண்ணியிருக்கான், வந்த உடனே த்ரிஷா கூட அபியும் நானும்ல லான்ச் பண்ணா. இது மேஜிக் இல்லையா? அப்புறம் கமல் சார் கூப்பிட்டு அபியும் நானும்ல பாதி பேருக்கு நான் நடிச்சிருக்கேன் கூட தெரியல, தாடி இங்க அந்த கமல் சார் ஒரு போட்டோ பார்த்து என்ன கூப்பிட்டு அவ்வளவு பெரிய ஒரு ரோல் கொடுக்குறாரு. அது வந்து மோகன்லால் இருக்காரு, தெலுங்குல வெங்கடேஷ் இருக்காரு, அவ்வளவு பெரிய ஹிட், அவ்வளவு பெரிய பேரு. அது மேஜிக் இல்லையா? அது பார்த்து மோகன்லால் அவருடைய ப்ரொடக்ஷன்ல அமிதாப் பச்சனோட பையன் எடுக்கிறார், அது மேஜிக் இல்லையா? அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பண்ண ரோல்ஸ், அப்புறம் பிக் பாஸ்ல எனக்கு எல்லாமே எவ்ரி மோமெண்ட் இஸ் a magic. Okay. There are two ways of looking at life. Everything is a magic or nothing is a magic. Okay. So it's up to you. So I am very fortunate. And then finding my life partner here. ஏன்னா லைஃப் பார்ட்னர் சி ப்ரொஃபஷனல் லைஃப் நம்ம நிறைய பேருக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கும், ஆனால் பர்சனல் லைஃப்ல அந்த கரெக்டான லைஃப் பார்ட்னர் நம்ம அதை யூ வில் பி சர்ச்சிங் ஃபார் இட். எனக்கு அது பல வருஷமா இருந்தது ஐஏகம், பட் ஃபைனலி பேஷன்ஸ் பேஸ். ஸோ ஒரு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஒரு டிவி ஷோ ஹோஸ்ட் பண்றேன், அங்கே ஐ அம் கோயிங் டு மீட் மை லைஃப் பார்ட்னர், எங்கேயோ தேடுவோம் நம்ம திடீர்னு. So all these are miracles in life. I have enjoyed every moment in life. So I am never thought that I have got less than what I have deserved. அந்த மாதிரியே திங்கிங்கே கிடையாது. Okay. My purpose or the way of I look in life is I want to give. Okay. I am a giver in my mind. Okay. ஸோ நம்மளால என்ன ஆஃபர் பண்ண முடியும், அடுத்து என்ன பண்ண முடியும், இது பண்ணிட்டோம். ஸோ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்ட்ல நான் வந்து கட் ஆஃப் பண்ணிடுறேன். ஐ கட் தி அம்பிக்கல் மோட், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன புதுசா பண்ணலாம் அப்படி. ஸோ இந்த மாதிரி தாட் ஐ காட் லெஸ் தென் வாட் ஐ டிசர்வ், அதான் அது மைண்ட்லேயே வராது எனக்கு. இப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப வைடரா இருக்கிறதுனால இந்த கீழே நான் கேட்குறேன். முன்னாடி ஒரு இனிஷியலாக இருந்த பிக் பாஸ் சீசன்ஸ் பார்க்குறப்போ அப்போ இருந்த ஒரு சினாரியோவாக இருக்கட்டும், இப்போ இருக்க சினாரியோவாக இருக்கட்டும், ஏன்னா டோட்டலாக எனக்கு கான்ஃப்ளிக்ஸ் நிறைய ஃபீல் ஆகுது ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்போ. உங்களுக்கு நீங்கள் இருந்த டைமில் ஆல்மோஸ்ட் 100 days அது இருந்துட்டு வந்தீங்க. அந்த 100 daysங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பொசிஷனில் இப்போ இருக்கிற பிக் பாஸோட ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்னவா இருக்குது, அது என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, அது பார்க்குறீங்களா? இப்போ இருக்கிற சீசன்லாம் பார்க்குறீங்க? ஆக்சுவலி உண்மை சொல்ல போனால் இந்த சீசன் நான் பார்க்கல. ஆல்சோ இந்த ஷோனால யூ நோ ஹவ் இட் இஸ், 15 days a month வந்து எங்கேயோ போல டிவி ஷூட் தான், மற்ற 15 இருக்கிற படங்கள் வெப் சீரிஸ் முடிக்க வேண்டியது. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சி ஃபர்ஸ்ட் சீசன்ல வரும்போது ஃபார்மேட்டே புதுசா இருந்தது. ஓகே, மக்கள் வந்து ஃபார்மேட்டே பார்த்து வியந்துட்டாங்க. கேரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் ரொம்ப ஜென்யூனா இருந்தோம். இப்போ வர எல்லா கான்டெஸ்டும் வந்து போன சீசன்ஸ் பார்த்து வராங்க. அவங்க ஆப்வியஸ் இட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி டு ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேட் அண்ட் see what are the conflicts that will come. அதாவது அவங்க இந்த ஷோவோட கிரியேட்டர்ஸ், டெலிவிஷன்ல ஒரே ஃபார்மேட் இருக்கு ப்ரோ, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். ஒரு சீரியல் எடுத்துட்டீங்கன்னா 22 minutes ஆஃப் கான்டென்ட், ஒரு எவ்ரி 3 minutes or 4 minutes ஒரு கான்ஃப்ளிக்ட் வரணும், அப்புறம் ரெசல்யூஷன் வரணும், அப்புறம் எண்ட்ல சீரியலோட அந்த டைட்டில்ஸ் வருதுல அந்த தொடரும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏதாவது வரணும். அப்போதான் ஆடியன்ஸ் அடுத்த நாள் சேம் கியூரியாசிட்டிக்காக நம்ம ஒன்று வச்சுட்டு தான் போவோம். அந்த கியூரியஸ் இருக்கணும், கியூரியஸ் பாயிண்ட் இருக்கணும். ஆமா, என்னதான் நம்ம பிக் பாஸ் வந்து இட்ஸ் அ லைவ் 24/7 or whatever, and the 1 hour durationல they will take the most meaty bits and keep. Okay. And they will design it that there is some conflict, there is a resolution, or there is some happy moments, or there is some plot point. கிரிக்கெட் மேட்ச் பண்ணுவாங்க, ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். கிரிக்கெட்ல நம்ம மேட்ச் ஃபுல்லா பார்க்க முடியாது, ஹைலைட்ஸ் 10 நிமிஷம் அது மாதிரி தான் அந்த 1 hour எபிசோட். So I will tell audience also that you can never completely அது 24 hours-ல நடக்கிற விஷயம் வந்து நம்ம 1 hour-ல சுருக்குனா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகும். ஓகே, நிறைய பர்சன் பண்ண நல்ல விஷயங்கள் வராது. மேபி பிகாஸ் இட்ஸ் நாட் கான்ட்ரோவர்ஷியல் enough, or there's not much, there's some other conflict higher than that made it to the edit. Okay, so please look at it as a pinch of salt. பிக் பாஸ்க்குள்ள போனதுனால அங்க இருந்து வந்த 100 நாள்ல உங்க சினிமா கரியர்ல சேஞ்ச் நடந்திருக்கா? சி பிக் பாஸ் நீங்க போனோம்னா அந்த 100 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு போனோம். ஓகே, இது அங்கே போயிட்டு என் கரியர் இப்படி ஹெல்ப் ஆகும், இட்ஸ் a very transactional way of thinking. அது யாராலையும் சொல்ல முடியாது. How can you say Big Boss போய் Big Boss போனா? இல்ல, இப்ப ஆடியன்ஸோட பாயிண்ட் அப்படிதானே இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதுல இருந்து வந்து யாராவது நம்பர் சொல்றப்ப பார்த்தா ஹரிஸ் கல்யாண் சொல்றாங்க, ஒரு சில ஆக்டர்ஸ் ஒருத்தர் 2 பேர் தான் சொல்றாங்க, கவின் எடுத்துக்கலாம். இவங்கலாம் இன்னைக்கு ஒரு டெலிவிஷன் சினிமாவில் என்ன அல்டிமேட் கோல் எல்லாருக்கும் சினிமாவா தான் இருக்கு.
அந்த ஒரு மீடியம் ஒரு வைடர் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட் கோல் சினிமாவாக இருக்குது. அங்கேருந்து வர ஆட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 7 சீசன்ஸ் 7+ என்ன 140-150 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. எல்லாரோட கவுமில் ஒரு 140 மெம்பர்ஸ் ஃபார் சினிமாவுக்காக ஓடுறாங்க. ஆனால் அது அந்த சேஞ்சை கொடுக்குதா? அது உங்கள் லைஃப்பில் பர்சனலாக கொடுத்துருக்கான்னு நான் கேட்குறேன். வெரி சிம்பிள் ப்ரோ. ஒரு பிக் பாஸ் மாதிரி நீங்கள் ஷோ பண்ணுறீங்க, பிரைம் டைம் டிவியில் வருது, 100 நாட்கள் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, ஒரு ஹை டிஆர்பி ஷோ. அப்போ one thing you will definitely get is visibility. True. Another aspect is if you use the medium correctly, who you are as a person, what your personality, அது போய் ஆடியன்ஸ் கிட்ட சேரும். இதுதான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நீங்க வழியில வந்ததுக்கு அப்புறம் how at that time the situation is there. Okay, what opportunities come to you, how you make use of the opportunity, that's a different ball game. நீங்க சூப்பரா இருக்கலாம், நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வழியில வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல, இல்ல cinema was going through a bad time, இல்ல COVID happened. There's so many factors other than that, right? True. That is life External happening. factors are But different. that is always happening. Okay. So to put all the onus on Bigg Boss itself is not, and Harish has worked so hard before Bigg Boss. அவர் வந்து because I know Harish is a friend before Bigg Boss. அவர் நிறைய படங்கள் பண்ணாரு. அவர் மியூசிக் இருந்தாலும் சரி, டான்சிங், ஆக்டிங்ல அவ்வளோ எஃபர்ட் போட்டு வச்சிருந்தாரு. அவருக்கு பிக் பாஸ் ஒரு கேட்டலிஸ்டா இருந்தது. So I won't give all the credit to Bigg Boss. Yes, Bigg Bossனால Harish got a good connect with the audience. Everybody knows who's Harish. But then it was his hard work and how he used that. I think same thing for Kavin. Because I know Kavin, he was நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அவர் வந்து டானோட டைரக்டர் நெல்சன் சார் கூட அசிஸ்ட் பண்ணாரு. பிகாஸ் நான் கவின் கிட்ட அவர் ஒரு படம் பண்ணிருந்தாரு, அந்த படத்தோட ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ சேம் டைம் வி ஆர் ஹேவிங் ஹேர் கட். நான் நட்புனா என்னன்னு தெரியுமா அப்போ சொல்லிட்டு இருந்தாரு ஆல் தி சோ அவ்ளோ கஷ்டம்ல பாத்துருக்காரு. ஐ டோன்ட் நோ வெதர் ஆடியன்ஸ் நோஸ் அண்ட் ஆல் தட். பட் இதுக்கு அப்புறம் கூட he used that well and it worked for him. So நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ பிக் பாஸ் பண்ணா சினிமா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி லீனியரா யோசிக்கவே கூடாது. Life is like a juxtaposition of so many factors, right? Okay. On the time அன்னைக்கு என்ன ஹேப்பனிங்கா இருக்கோ அதுதான், அவ்வளவுதான். நம்ம கையில is to strive for it. அது நம்ம கையில இருக்கு. அதை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. இப்போ ஆன்கோயிங் ஒரு 3 ப்ராஜெக்ட் நீங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு 3 ப்ராஜெக்ட் நினைக்கிறேன் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்க. என்னென்ன ப்ராஜெக்ட் அது எல்லாம் கரண்ட்லி ஷூட்ல போயிட்டு இருக்கு. மிஸ்கின் சாரோட படம் ட்ரெயின், விஜய் சேதுபதி கூட. ஓகே. அது ஷூட் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஹரி சார் அண்ட் விஷாலோட படம் முடிச்சுட்டேன். அதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றேன். ஸோ அந்த காம்போவே கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பூஜைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு சம ரோல் ஆல்சோ. நல்ல டீம். அப்புறம் அமேசான் பிரைம்க்கு ஒரு வெப் சீரிஸ் பண்றேன். அசோக் செல்வன், சத்யராஜ், நாசர் சார், நல்ல பெரிய ப்ராஜெக்ட். கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் சொல்லி சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுல ஒரு சம்ம ரோல், ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கு அதுல. ஸோ அது பெரிய ஒரு சீரிஸ். அது ஷூட்டிங் வந்து செப்டம்பர்ல ஆரம்பிச்சோம். அதுவும் போயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் 4 ஃபிலிம்ஸ் ரெடியா இருக்கு. வரலட்சுமி கூட ஒரு படம் பண்ணிருக்கேன், பார்வதி நாயர் கூட, பாவனா கூட ஒரு ஹாரர் த்ரில்லர் பண்ணிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நோ when they will release, whether they will release theatrically or OTT. So my process is படம் பண்ணிட்டு move on to the next project. ஏன்னா அது ப்ரொடியூசர் தான் பார்த்துப்பாரு. இப்போ அப்படி இருக்கு சிச்சுவேஷன், அப்படி இருக்கு. ஓகே. பீயிங் ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாத மனுஷனே கிடையாது நான் பிலீவ் பண்ணுவேன் ஸ்ட்ராங்காக. சக்ஸஸ் இஸ் நாட் ஒன்லி த ஃபார்முலா. ஈவன் சொல்லணும்னா சக்ஸஸ் கிடைக்கணும் மொதல் ஃபெயிலியர் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைஃப்பில் நீங்கள் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ண மொமெண்ட் எப்போ நடந்திருக்கு? அந்த ஃபெயிலியர் ஓவர் கம் பண்ணி சக்ஸஸாக மாற்றின தருணம் என்ன, அது சொல்லுங்கள். ஐ திங்க் ஃபெயிலியர் வந்து லைஃப்பில் நம்ம தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கணும், பண்ணிட்டு ஆகணும். அதுதான் சிஸ்டம் ஆஃப் லைஃப். ஓகே. நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ we have to go beyond the success, failure, good or bad. We have to rise about it. It's a very எப்படி சொல்ற premature way of living actually. நான் எப்படி பார்ப்பேன்னா, every event in your life happens for a reason. All setbacks, all drawbacks happen for a reason. It happens purposely. Okay. Because it is there to teach you something. அது ஃபெயிலியர் இந்த மாதிரி லேபிள்ஸ் கொடுக்காம, ஒரு செட்பேக் வந்துருச்சு, ஒரு பிசினஸ் பண்றோம், இல்ல ஒரு படம் பண்றோம், அது ஃப்ளாப் ஆயிடுச்சு, வாட் எவர், இந்த மோமெண்ட் வேணுட்டு தான் வந்திருக்கு. இது ஆக்சிடென்டலா வரல. இந்த மோமெண்ட் என்ன சொல்லி கொடுக்குறது? அந்த பாடம் நம்ம கத்துக்கணும். ஓகே. அந்த பாடம் கத்துக்கிட்டோம்னா அடுத்த லெவல் ரைஸ் ஆகும். இந்த புரிதல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். ஓவர் தி எக்ஸ்பீரியன்ஸ் வரும். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். பவர் ஆஃப் அட்டென்ஷன், அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, இட் இஸ் experiential learning la solvanga. You know, many students go to the same university, but all don't become like Satya Nadella. You know, it's same educator, same teacher. So it is, நீங்க எவ்வளவு அப்சார்ப் பண்றீங்க, உங்க புரிதல் என்ன, உங்களுக்கு எவ்வளவு வளரணும், உங்களோட ஆசை, that only decides it. So உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒவ்வொரு தடங்கள்ல கத்துக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க க்ரோ ஆவீங்க. ஆனா
you can miss it if you're not attentive. You can miss the same thing, and same thing can happen 2-3 times till you ever realize that the same pattern ஆயிட்டே இருக்கு. Okay. One positive feedback and one worst feedback which you received, it hits you hard அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு தமிழ் கத்துக்கணும்னு ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்தது. ஓகே. ஏன்னா பாம்பேல பிறந்தது வளர்ந்ததுனால தமிழ்ல ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது. வீட்டில் பேசுவாங்க, ஆனால் நான் அந்த முயற்சி எடுத்ததில்லை. அண்ட் நான் வந்து என்னோட கரியரோட பிகினிங்ல கூட ஹிந்தி சீரியல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். தமிழுக்கு வரணும் அப்படி கனவுல கூட நான் நினைக்கல, ஆனா வந்துட்டோம். டெஸ்டினி ஹேஸ் அ அப்போ கூட கொச்சியாக தான் பேசுவேன் தமிழ். ஸோ ஒரு கட்டத்தில் எனக்குள்ள இருந்த ஐ எம் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ மேட் த எஃபர்ட்ஸ். ஆனால் அது பியூட்டி என்னன்னா, நான் தமிழ் மொழி கற்றுக்கலான்னு உள்ளே இறங்கிட்டேன். ஆனால் ஐ ரியலைஸ் தட் தமிழ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இட்ஸ் அ வே ஆஃப் திங்கிங், இட்ஸ் அ வே ஆஃப் லிவிங், இட்ஸ் அ கல்ச்சர். So I was so foolish that I thought that I'll learn a language, but it's a way of life. ஒரு சிச்சுவேஷன் ஒரு தமிழன் வேற மாதிரி டீல் பண்ணுவான், நார்த்ல இருக்கிற வேற மாதிரி டீல் பண்ணுவான். ஏன்னா அவனோட பர்செப்ஷன் ஆஃப் லைஃப், அந்த விஷயம் பார்க்குற விதமே டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது. ப்ளஸ் வேற என்ன கேட்டீங்க? குட் காம்ப்ளிமெண்ட் அபியும் நானும் மீன் இது வரைக்கும் அபியும் நானும் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு. 15 years ஆக்சுவலி. 2008 மை டெபியூ மூவிஸ் 2023. இப்போ கூட நிறைய ஃபாதர்ஸ் வந்து எனக்கு டிராவல் பண்ணும்போது ஏர்போர்ட், சார் தட் இஸ் மை, அந்த படம் நான் 25 times பார்த்துருக்கேன் என் டாட்டரோட, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கு. நானும் ஜோக் பண்ணுவேன், சார் அப்போ நான் ஜோகியா இருந்தேன், இப்போ நான் ரகு ஆயிட்டேன், எனக்கும் ஒரு குழந்தை இந்த பக்கம் வந்துட்டேன் நான். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ லிட்டரலி நினைத்தேன் வந்தா இஸ் லைக் அபியும் நானும் ரீலோடட் அண்ட் ஐ ஹேவ் 4 Abhis. In fact, my eldest daughter's name is Abhi in the show. இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட பீயிங் ஒன் பர்சனை பற்றி பேசி இந்த கான்வர்சேஷனை முடிச்சிடலாம். நிஷாவை பற்றி சொல்லுங்க, ஏன்னா அவங்களோட ஆங்கரிங்கை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். வெதர் ஷி வில் பி இன் டு மீடியா அகெயின் வருவாங்களா, ஆங்கரிங்லாம் பண்ணுவாங்களா? ஏன்னா 2 பேருமே நீங்களே ஒரு ஆங்கர் அவங்களும் ஆங்கருங்கிறப்போ தட் அந்த மீடியம்குள்ளே அவங்க மறுபடியும் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? எப்படி இருக்கு அந்த இல்லை? நிச்சயமா இருக்கு. இப்போ வந்து அவளோட சொந்த முடிவு, ஃபேமிலிக்கு டைம். இப்போ we're blessed with a son. He's 3 months now. His name is Amar. So Samara and Amar are keeping her busy. Of course, na kuda on the days I'm not shooting, I definitely fill in. But avada enoda support system. Avada ene motivate. In fact, television இந்த ஆஃபர் வரும்போது அவ தான் பயங்கரம் மோட்டிவேட் பண்ணா. அண்ட் என்னோட தமிழ் ஆசிரியர், இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, தமிழ் ஆசிரியர் நிஷா தான். ஸோ முதல்ல வந்து டெலி விகடன் நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் 15 years என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் ஒரு பெரிய ஸ்டெப், ஒரு நியூ ஸ்டெப், நினைத்தேன் வந்தாய் சீரியல் மூலமாக ஜீ தமிழில் வரப்போகிறேன். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அண்ட் அதே ஹோப்ஸ், அதே ட்ரீம்ஸோட வரேன், டு என்டர்டெயின் யூ, டு சாட்டிஸ்ஃபை யூ, அண்ட் அஃப்கோர்ஸ் டு ஹேவ் ஆல் யுவர் லவ். சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க.